அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. என்னுடைய பெங்களூர் 2 நாட்கள் பயணம் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி சென்னை திரும்புகிறேன். இந்த 2 நாட்களுமே நான் சந்தித்த முருகர் சொந்தங்களோட முருக சக்தி அளப்பரியது. ஒவ்வொரு தடவையும் நான் பெங்களூருக்கு வரப்போ அவசரமாக திரும்பி போவேன். அது ஒரு பெரிய மனக்குறையோடு கிளம்பி போவேன். பெங்களூர்லேருந்து யார்கிட்டையும் அவ்வளோவா பேசவே முடியலேன்ட்டு. ஆனால் இந்த 2 நாட்கள் பயணத்தில் கிட்டத்தட்ட முதல் நாள் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரையும் எல்லா முருக பக்தரையும் சந்தித்து எல்லா விஷயமும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் வந்தேன். அதேமாதிரி 2வது நாள் சந்திப்பும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. கன்னட மக்களோட அன்பு அளப்பரியது. முருக பக்தி மொழி இனம் பேதம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட முருக பக்தி என்னை ஒவ்வொரு வாட்டியும் மெய் சிலிர்க்க வச்சுருக்கு. நான் போன ஒரு சில கோவில்களில் அவங்களோட வழிபாடு, அவங்களோட ஆத்மார்த்தமான பக்தி, முருகானாலே எல்லோரும் சமம் தான். அதில் தமிழ், கன்னடம் அதை தாண்டி இந்த கர்நாடகா மண்ணில் முருக சக்தி எவ்வளோ அபரிவிதமாக செயல்பட்டுருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் என்னோடய ஒவ்வொரு பயணத்தையும் நான் உணர்ந்துட்டுருக்கேன். இங்கே தமிழர்களும் அவங்களும் சேர்ந்து முருகனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தைப்பூசம் நிகழ்ச்சி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக நடக்குதோ, மலேசியாவில் ரொம்ப கிராண்டாக நடக்குதோ, அதே மாதிரி கர்நாடகா மண்ணிலையும் முருகர் மிகப்பெரிய அளவுக்கு தைப்பூச விழா நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. எல்லாரும் முருக சக்தி மூலயமாவும் இந்த மக்கள் அப்படி கொண்டாடுறாங்க. ரொம்ப மன நிறைவோடு இந்த பெங்களூர் பயணத்தை முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்த பயணம், அடுத்த முருகர் சொந்தங்களோட சந்திப்பு ஆந்திரா சித்தூர் மாநிலத்தில் இருக்கும். அது பற்றிய தேதி எல்லாமே நான் விரைவில் அறிவிக்கிறேன். பெங்களூரில் 3 கோயில் நான் பார்த்தேன். சிங்காரவேலர் முருகர், அதுக்கப்புறம் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமத முருகர், அப்புறம் ஒடுக்குத்தூர் மகான். இந்த எல்லாமே ரொம்ப அற்புதமான கோவில். இந்த கோவிலுக்கு நான் சென்றது எல்லாமே ஒரு பெரிய முருகர் அற்புதம், அதிசயம்தான். விரிவாக அதை பற்றி நான் நேர்காணலில் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.